வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க மனோஜ்கானத நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மனோஜ்க்கு கட்டு பிரிக்கிறதுக்காக டாக்டருமே இந்த டேட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அது கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா மனோஜ்க்கு எதுவும் ஆகாது, அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மனோஜ்க்கு இருக்கிறதுல ஒரு பயங்கரமான பிரச்சனை வரப்போகுது. சொல்லப்போனா அவருக்கு கண்ணே தெரியாம போகப்போகுது. அதே நேரம் இந்த பக்கம் மனோஜ் கட்டு பிரிக்கும் போது டாக்டர் யாரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா மனோஜ்மே என் மனைவி என் முன்னாடி இருக்கணும். சொல்லப்போனா அவங்கதான் எனக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டாக்டர்ட்ட சொல்றாங்க. உடனே டாக்டருமே இங்க வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மனோஜோட ஃபேமிலி எல்லார்கிட்டையுமே பார்த்துட்டு இங்க பாருங்க, மனோஜ்க்கு கட்டுப்பிடிக்க போறோம். அதனால கட்டுப்பிரிக்கும் போது யாராவது ஒருத்தர் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் விஜயா இருந்துகிட்டு ஆமா, நான் தான் அவரோட அம்மா, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட டாக்டருமே இல்லைங்க, அவர் வந்து அவரோட வைஃப் தான், அவங்க வைஃப் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ரோகிணி நான் தான் சார் உங்க வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. அப்ப கரெக்டா மனோஜுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் கட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ்மே கட்டு பிரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ரோகிணி இனிமே இங்க மனோஜோட கைய பிடிச்சிட்டு இங்க பாரு மனோஜ், உனக்கு ஒன்னும் ஆகாது, கண்டிப்பா எல்லாம் சரியா போயிடும், கண்டிப்பா உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எங்க டாக்டருமே இங்க பாருங்க மனோஜ், நீங்க லைட்டா கண்ண தொறங்க, கொஞ்சம் கொஞ்சமா கண்ண தொறங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ்மே லைட்டா கண்ண திறக்க ட்ரை பண்றாரு. அவருமே கண்ண தொறந்துட்டு இந்த பக்கம் லைட்டா சின்னதா லைட்டா சிமிட்டி கண்ண திறக்குறாரு. ஆனா திறக்குறப்ப அவருக்கு கண்ணு ரொம்ப கூசுற மாதிரி இருக்கு. உடனே அவருமே டாக்டர் எனக்கு கண்ணு ரொம்ப கூசுது டாக்டர் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்ப டாக்டருமே இங்க பாருங்க மனோஜ், லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜுமே ஃபுல்லாவே கண்ண திறந்து பாக்குறாரு. ஆனா கண்ண திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல டாக்டர், எனக்கு இன்னுமே வந்து பிளைண்டாதான் இருக்கு, ஏதோ பிளாக்கா தெரியுது, அது மட்டும் இல்லாம கண்ணெல்லாம் ரொம்ப கூசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டாக்டருமே ஓகே மனோஜ், நீங்க கண்ண க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு உங்களுக்கு இப்ப கட்டு பிரிச்சதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா சரி ஆயிடும், ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ல தானா சரியா போயிடும், நீங்க கொஞ்சம் காமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்க மனோஜ் கூல் படுத்துறாங்க. அதே நேரத்துல எங்க ரோகிணியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாருங்க, மனோஜ்க்கு கண்ணு தெரியலைங்க, அவருக்கு இந்த மாதிரி ரெட்டினா பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால அவருக்கு வேற ஏதாவது ஐ டிரான்ஸ்போலேஷன் பண்ணா மட்டும்தான் கண்ணு தெரியும், இதுக்கு மேல அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க ஒரே இடப்போட போட்டுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுமே பயங்கரமா தன்னோட வாயை மூடிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் முன்னாடி அழுது அவரையுமே டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே விஜயா, மீனா, அதே நேரம் வீட்ல இருக்க எல்லாருமே என்னாச்சு, மனோஜ்க்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க.
ஆனா இங்க ரோகிணியுமே இந்த பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, இங்க பாருங்க அத்த, மனோஜ்க்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுமே என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற டாக்டருமே, இங்க பாருங்க மனோஜ் முன்னாடி இந்த மாதிரி எமோஷனை காட்டாதீங்க. அவர் ரொம்ப பிரஸ்ட்ரேட்டடா இருக்காரு. இப்ப போய் நீங்க அவர் முன்னாடி இப்படி பண்ணீங்கன்னா அவர் அதை நினைச்சு ரொம்பவே பயந்து அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை வர வந்துரும். நீங்க பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியை அங்க இருந்து நகர்த்தி அனுப்பி வச்சுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் என்ன பண்றதுடா, இப்படி ஆயிப்போச்சுடா அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாரு. அப்ப முத்தவும் மீனாவும் இருந்துகிட்டு, மாமா நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரி பண்ணி எல்லாம் சரி பண்ற பிரச்சனைதான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலை வெளியில எல்லார்கிட்டையும் ஓப்பனா பேசினாலும் ஆனா உள்ளுக்குள்ள எங்க மனோஜ்க்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சொல்லப்போனா அந்த விஷயத்தை அவரால சொல்லவே முடியல. இப்படி நம்ம பையனுக்கே கண்ணு தெரியாம போயிடுச்சு, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இங்க ரோகிணிகிட்ட முத்துவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க ரோகிணி, முதல்ல டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. இப்ப இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் தானே? ஏன்னா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணா கண் பார்வை வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண முடியும். அதனால முதல்ல டாக்டர்ட்ட நம்ம தெளிவா கேட்கணும். நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் ரோகிணியை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு டைரக்டா ரோகிணி விஜயா எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாக்டருமே, இங்க மனோஜோட நிலைமையை பத்தி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ரெட்டினா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு இப்ப அவரோட கண்ணை பயன்படுத்துறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம அவருக்கு வேற கண்ணதான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க எப்படியாவது டொனேஷன் மூலமாவோ இல்ல நிறைய ட்ரஸ்ட்ங்க இருக்கு, ட்ரஸ்ட்ங்க மூலமாவோ நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த ஆபரேஷன் எப்படினாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 to 30 lakhs வரைக்கும் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கண்ணு அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இதெல்லாம் தயாராகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மனோஜ்க்கு கண்ணு தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராசஸ்ல முக்கியமான விஷயமே நீங்க மனோஜ்க்கு இந்த கண்ணு தெரிய வைக்கிறதுக்காக நீங்க பணம் நிறைய செலவு பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கண்ணே கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 lakhs ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2 கண்ணுக்கும் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 60 lakhs ஆகும். 60 லட்சம் வரைக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஒத்தப்பா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போதைக்கு ஓகே ஒன்னு மட்டும் போதும் அப்படின்னா நீங்க ஒரு கண்ணை மட்டும் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. அதனால உங்களோட வசதி எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரஸ்ட் எல்லாம் நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த டாக்டருமே அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்ப பத்தி இந்த பக்கம் ரோகிணிகிட்டையும் முத்துக்கிட்ட வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருமே அவ்வளவு பணமா, இவ்வளவு பணம் ஆகுமா, இந்த மாதிரி மனோஜோட கண்ணை ரெடி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரள ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த பக்கம் அண்ணாமலைக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அவருமே மிரண்டு போய் நிக்கிறாரு பேசாம.
இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணி ஆகணும். எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப முத்துவும் மீனாவும் தெளிவா யோசிச்சு, இங்க பாருங்க, எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? கவலையே வேண்டாம். அதாவது ரோகிணி இருக்காங்க இல்ல, ரோகிணியோட அப்பா ஆல்ரெடி மலேசிட்ஸ். அவர்கிட்ட பேசி எப்படியாவது இந்த பணத்தை கேட்போம். எதுக்காக? ரோகிணியோட ஹஸ்பண்ட் உங்க கண்ணு சரியாகுறதுக்காக தானே. அப்ப அவங்க தரமாட்டான்னு சொல்ல போறாங்க. ஏதோ ஒரு வழியில இந்த பணத்தை ரெடி பண்ணி தரப்போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனோஜ் கண்ணை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயாக்கு உயிரே வருது. இங்க முத்து சொல்றது சரிதான். ரோகிணி கண்டிப்பா முத்து நல்ல ஐடியா கொடுத்திருக்கான். எப்படியாவது உங்க மாமா கிட்ட பேசு. அந்த 60 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம வாங்கியே ஆகணும். மனோஜுக்கு 2 கண்ணையும் சரி பண்ணணும். அப்பதான் மனோஜ் பழைய மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எமோஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல எங்க அண்ணாமலையுமே, ஆமா ரோகிணி, இந்த மாதிரி முத்து சொன்னது நல்ல விஷயம்தான். உங்க மாமா கிட்ட பேசி முதல்ல பணத்தை வாங்குற வழியை பாரும்மா. மனோஜ்க்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணி கூட கொடுத்துறலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரோகிணி ஒன்னும் மலேசியா செட்டில் கிடையாது. மலேசியால ரோகிணியோட அப்பாவும் கிடையாது. அதே நேரம் இவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்க போறது அப்படின்றத தெரியாம அவங்களுமே திணறிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்துல நம்ம உண்மையை சொன்னாலும் மாட்டிக்குவோம். இதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப சொன்னேன்னா நம்மள கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம, சரி இருங்க, எதுக்கும் எங்க மாமா கிட்ட கேக்குறேன் அப்படின்ற மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம டக்குன்னு இந்த பக்கம் கால் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மீனாவும், என்ன ரோகிணி, வெளிய போய் கால் பண்றீங்க? இங்கேயே பேசுங்க, நாங்க தான் இருக்கோம்ல. அப்படி நாங்க கூட கன்வின்ஸ் பண்றோம். உங்க மாமா இல்லைன்னு சொன்னாருன்னா நாங்க கேக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் அவர் முன்னாடியுமே வச்சு ரோகிணியை கால் பேச சொல்றாங்க. ரோகிணி வேற வழி இல்லாம இந்த பக்கம் பிரவுன் மணிக்கு கால் பண்ணி, மாமா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பிரவுன் மணியும், என்னமா ரோகிணி, நீ மறுபடியும் நடிக்க கூப்பிட மாட்டா? இப்ப என்னமா மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன ஜோனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப ரோகிணியுமே நார்மல் கால்ல பேசுற மாதிரி, இந்த பக்கம் இங்க பாருங்க மாமா, மனோஜ்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால 2 கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் தேவைப்படுது. எப்படியாவது எனக்கு அந்த பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. நான் திருப்பி கூட அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். இந்த அப்பாவோட சொத்து வர்றப்போ அதுல இருந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துறேன். ஆனா இப்ப பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து பிரவுன் மணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கவே இல்லை. அதனால சரி யோசிச்சு பார்த்துட்டு, சரி எதுக்கும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்மா. அப்படி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் காலை கட் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் வீட்ல இருக்கிற மனோஜ், விஜயா எல்லாருமே, ஓகே, அப்பன்னா வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ட்ரை பண்றேன்னு சொல்லி இருக்காருல, வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பாதி பணம் கிடைச்சா கூட ஆபரேஷனை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க எல்லாம் மனோஜ் பார்க்க போன அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் ரோகிணி ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து அவங்க மாமா கிட்ட இருந்து கால் வந்த மாதிரி, அவங்க இப்போதைக்கு பணம் எதுவும் ரெடி பண்ண முடியாதுமா. ஒரு 6 மாசம் ஆகும். அதுவரைக்கும் எப்படியோ சமாளி
6 மாசம் கழிச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு இந்த பக்கம் அவங்க ஒரு பிட்டை போடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருக்குமே 6 மாசம் கழிச்சு வருதுன்னா 6 மாசம் என்னங்க, மனோஜ் கண்ணு தெரியாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் சரி வராது. மறுபடியும் ரொம்ப லேட் ஆயிப்போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வீட்ல இருக்கற எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாருமே யோசிக்காத மாதிரி எங்க அண்ணாமலையும் முத்து பேசாம நம்ம வீட்டோட பத்திரத்தை மறுபடியும் அடகு வச்சிருவேண்டா, அடகு வச்சு இந்த பக்கம் வந்து மனோஜோட கண்ண சரி பண்ணிடுவோம். சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தான் பணம் வருதுல, 6 மாசம் கழிச்சு அதை வச்சு நம்ம வீட்டோட பத்திரத்தை திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே என்னப்பா இது, மறுபடியும் இந்த வீட்டு பத்திரம் அடகு போயிட்டே இருக்கு. சொல்லப்போனா இது உன்னோட உழைப்புப்பா, உன் உழைப்பை ஏன் நீ வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு இங்க பாருடா, இவன் கண்ணு தெரியாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கறத பார்க்க என்னால முடியாதுடா. அதுக்கு நான் வந்து வாடகை வீட்டுல கூட இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு அதுவே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் தன்னோட வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு இந்த பக்கம் வந்து மனோஜோட கண்ணை சரி பண்ண தயாராகுறாங்க. அப்பதான் ரோகிணிக்குமே அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. பட் ரிலாக்ஸ்டு ஆனாலும் இந்த பக்கம் மனோஜுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற விஷயத்தை அவங்களால இன்னுமே ஏத்துக்க முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.